சாதி மற்றும் மதத்தை பற்றிய ஒரு பதிவு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஜாதியாக இருக்கட்டும், மதமாக இருக்கட்டும், எதுவுமே நம்ம பிறக்கும் போதே கூட வந்தது கிடையாது. நம்ம பிறந்தோடனே வாய் திறந்து பேசுகிற தமிழ் ஒன்று தான் நம்ம கூட வந்தது. ஜாதி மதம், இதில் மதம்னு எடுத்துக்கிட்டாலும் ஜாதின்னு எடுத்துக்கிட்டாலும் நம்ம பிடிச்சு போய் ஏற்றுக்கிட்ட ஒன்றா தான் இருக்கும். இப்போ நம்ம பண்டைய கால தமிழர்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா அவங்க செஞ்ச வேலையை பொறுத்து தான் அவங்களுக்கு இந்த ஜாதின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ அப்பா ஒரு உழவு செய்கிற தொழிலை செஞ்சுட்டு மகன் வேற தொழிலை செய்ய போகிறாங்க அப்படின்னா இவர் ஒரு சாதியாகவும் இவர் ஒரு சாதியாகவும் இருந்திருக்காங்க. அதனால சாதி எல்லாத்துக்கும் ஒரே இது கிடையாது. மகன் ஒரு சாதி, அப்பா ஒரு சாதின்னு அந்த காலத்தில் இருந்திருக்காங்க. கடைசியாக நம்ம இந்த ஆட்சி முறை வந்ததுக்கப்புறம் நமக்கு தெரிஞ்ச சாதி என்னவோ அதை தான் இப்போ வச்சு கொண்டாடிட்டு இருக்கோம். மதம்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம பிடிச்சு போய் ஏற்றுக்கிட்டது தான் மதம். இப்போ உதாரணத்துக்கு கிறிஸ்டியன்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா இங்கே இருக்கவங்க கிடையாது கிறிஸ்டியன்ஸ். நம்ம தமிழ் கலாச்சாரத்தில் இருக்கக்கூடிய ஜல்லிக்கட்டை அதிகமான முறையில் நடத்துறது இங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்டியன்ஸ் தான். அதனால இவங்க தமிழ்நாட்டு மக்கள் இல்லை, தமிழர்கள் இல்லைன்னு சொல்ல முடியாது. எல்லாத்துக்குமே பொதுவான ஒரு மொழி தமிழ், பொதுவான ஒரு இனம் தமிழர். இந்த மாதிரி தமிழ் ரிலேட்டடான கண்டென்ட் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.